வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு வீடு வீட்டுமனை சந்தை. வீடு வீட்டுமனை சந்தை சேனல் பல எண்ணற்ற சைட்டுகளையும் வீடுகளையும் அப்பார்ட்மெண்ட்ஸுகளையும் வில்லாக்களையும் வழங்கி வருது. நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் பயனடைஞ்சுன்னு இருக்கிறாங்க. இந்த சேனலில் சுமார் 1,20,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதோ பாருங்க, ஆர்காடியா ஏரோசிட்டி. ஆர்காடியா ஏரோசிட்டி ப்ராப்சல் கம்பெனி ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப் சைட்டு. இந்த சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் தான் நம்ம இருக்கோம். ஸோ காஞ்சிபுரம் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே புகழ்பெற்ற ஒரு மாநகரம். பட்டுக்கும் பேர் போயிருக்கு, அண்ட் ஆலயங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் பேர் போன இடம். அந்த இடத்துலேருந்து ஒரு 6வது கிலோமீட்டரில் நம்ம இந்த ஆர்காடியா ஏரோசிட்டிக்குள்ளே வந்துடலாம். இது மிக பிரம்மாண்டமான ஒரு சைட்டு. இந்த சைட்டை பற்றியான எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். வாங்க நம்ம சைட்டுக்குள்ளே போகலாம். வெல்கம் சுபாஷ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, சூப்பர்பா இருக்கிறேன். இப்போ இந்த சைட்டை பற்றியான ஹைலைட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க போகிறேன், கேட்டு மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியான ஒரு இன்ட்ரோ, நம்ம கம்பெனி பற்றியான ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பா சார். என்னன்னா, அந்த ப்ராப்ஷல் ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸா அந்த ப்ராப்பர்ட்டி செல்லிங்ல இருக்கும். ஓகே. ஸோ ப்ராப்ஷல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க வரோம். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் நேம் ஆர்காடியான்னு சொல்லுவாங்க. ஆர்காடியா ஏரோசிட்டி. ஓகே ஓகே ஓகே. இதுல என்னோட நேம் சுபாஷ். நான் இங்க ஏஜிஎம்மா இருக்கீங்க. வெல்கம். அது என்ன சார் ஏரோசிட்டின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா வச்சிருக்கீங்க? ஏன்னா நம்ம சைட்க்கு நியர்பைல ஒரு சென்னையோட கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க சார். கரெக்ட். ஓகே. ப்ராஜெக்ட் அப்படியே பேக் சைடு தான் வருது. ஓகே. இப்போ சூப்பர்பா டெவலப் ஆயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பத்தி நம்ம பேசிடுவோம். டீடைலா பேசலாம். ஆமா, கண்டிப்பா. சார், இப்போ இந்த சைட் எவ்வளவு ஏக்கராஸ்ல இருக்குது, எவ்வளவு பிளாட்ஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளவு பேஸ்ல இருக்கு, அண்ட் இதை பத்தியான ஹைலைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். இது என்னன்னா, ஆக்சுவலா ஒரு 18 ஏக்கர்ல பண்ணிருக்கோம். 180 ஏக்கர் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சா டெவலப் பண்ணாம ஃபேஸ் பை ஃபேஸா தான் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு ஒரு 4 ஃபேஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேஸ் ஒர்க்கிங்ல இருக்கு. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்கும் பிளாட்ஸ் இருக்கு. ஓ சூப்பர். நீங்க ஒரு 1 பிஹெச்கேல ஒரு வில்லா ரெசிடென்ஷியல் மாதிரி பிளான் பண்ணலாம். அதுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இல்ல ஒரு பெரிய கமர்ஷியல் ஸ்பேஸ் பிளான் பண்றது, வாட் எவர் நீங்க எதுக்கான இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு ஆப்டா இருக்கும். ஸோ இந்த 180 ஏக்கர்ல ஒரு 100+ அமினிட்டிஸ் இந்த சைட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மேஜரா ஒரு லக்ஸரி டைப்ல தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சார், இப்போ இது கேட்டட் கம்யூனிட்டி இல்லையா? கேட்டட்லயே இன்னும் பிரீமியமா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். ஓகே ஓகே. ஃபுல்லா வால் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் இங்க போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு சார். அது எப்படி? அது ஊர் ஏதாவது இருக்கா பின்னாடி? சார், நமக்கு சைட்க்கு பேக் சைடு ஃபுல்லா உங்களுக்கு வில்லேஜஸ் தான். ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஃபுல்லாவே இருக்கு. ஓகே. சோ இப்போதைக்கு அந்த ஆக்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம இருக்கிறது ப்ராப்பரா காஞ்சிபுரத்துல தான் இருக்குமா, இல்ல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன் பார்ட்டா இது? இல்ல, காஞ்சிபுரம் நியர்பை தான் சார். நியர்பை தான். காஞ்சிபுரம் எவ்வளவு தூரம் இருக்கு அந்த காஞ்சிபுரம் சிட்டி? அது போறதுக்கு எவ்வளவு தூரம் சார்? காஞ்சிபுரமோட பஸ் ஸ்டாண்டே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 கிலோமீட்டர்ல இருக்கும். 6 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம பக்கத்துல தான் இருக்கும், சைட்ல தான் இருக்கும். எக்ஸாக்ட் காஞ்சிபுரம். ஓகே ஓகே. சார், இப்போ ரோடு, ஸ்ட்ரீட் லைட், அவென்யூ, ட்ரீஸ் இதெல்லாம் யூசுவலா சொல்லுவாங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம் சார். ஸோ அது எல்லா ப்ராஜெக்ட்லயுமே ஜென்ரலா பண்ணி கொடுக்கறது தான் சார். நம்ம இதுல என்ன ஹைலைட்டா பண்ணிருக்கோம்னா, எக்ஸாம்பிள் நான் ரோடே எடுத்துப்போமே, நம்ம சைட்ல ரோட்ஸ் பாத்தீங்கன்னா 60, 40, 30 இந்த விதத்துல தான் நம்ம கொடுத்துருக்கோம். 60 ரேஞ்சுக்கு 60 ஃபீட்ல பண்ணிருக்கோம். அதெல்லாம் நின்னு பேசி அந்த டவுன்ஷிப் அப்படின்றதுனா 60 ஃபீட் ஆக்சஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வாட்டர் சப்ளைக்கு எவ்ரி ப்ராஜெக்ட்க்கு உங்களுக்கு ஒரு டேங்க் கட்டி அதை சப்ளை பண்றது, ஈவிக்கு 3 ஃபேஸ் கனெக்ஷன் எடுக்கிறது, இது மாதிரி எல்லாமே நம்ம கொஞ்சம் ஹைலைட்டா பண்ணிருக்கு. ஸோ 60 ஃபீட், 40 ஃபீட், 30 ஃபீட் அது மாதிரி ரோடு இது பண்ணிருக்கீங்க. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் சார்? இப்போ நம்ம சைட்டு உள்ள என்னென்ன ஸ்பெஷல் கஸ்டமர் கிட்ட பேசும்போது சொல்லுவீங்க? சைட்டோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா, இது ஒரு 180 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஓகே. டவுன்ஷிப்பை தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் அமினிட்டிஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு 100+ அமினிட்டிஸ் போட்டுருக்கு. இதில் எல்லாத்தையுமே சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாம எங்களுக்கு எது ஹைலைட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொஞ்சம் எதுன்னா ஹைலைட்டா இருக்கு. ஓகே. சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளப் ஹவுஸ்க்கான பிளான் இருக்கு சார். ஓகே. ஸோ ரெசார்ட் பண்ண போறோம். ஓகே. இண்டோர் கேம்ஸ்க்கு பெரிய ஸ்டேடியம் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டேடியம்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட், ஃபுட்பால், பிக்கல் பால் சொல்லிட்டு எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி. ஓகே. இதை தாண்டி சென்னை சைடுல லெமன் ட்ரீ ஹோட்டல் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, லெமன் ட்ரீ நல்ல ஃபேமஸான ஹோட்டல். ஆமா. ஸோ நம்ம சைட்குள்ள அவங்க கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நம்ம சைட்ல ஒரு லெமன் ட்ரீ ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஹோட்டல் வருது. ஓகே. ஃபியூச்சர். இதை தாண்டி பாத்தீங்கன்னா சைட்ல என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல தான் இருப்போம். பர்டிகுலரா சொல்லணும்னா என்டையர் சைட் ஃபுல்லா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிருக்கோம் சார். ஓ சூப்பர். நமக்கு சென்னையில எல்லாம் ஃப்ளட் அந்த இஷ்யூ வருது பாத்தீங்களா? ஃபியூச்சர்ல கூட
இந்த ப்ராஜெக்ட்ல அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. ப்ராப்பர் சிஸ்டம் நம்ம சைட்ல பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. அண்ட் வந்து இப்போ இந்த சைட்டுக்கு வெளியில இருக்கிற ஹைலைட்ஸ் சார், நம்ம இப்போ இருக்கிற அந்த சைட்டுக்கு வந்து இப்போ உள்ள கஸ்டமர் வராங்க அப்படின்னா அதையும் பார்ப்பாங்க இல்லையா? ஸ்கூல் வேணும், காலேஜ் வேணும், கோயில் வேணும், என்டர்டைன்மெண்ட் வேணும், போக்குவரத்து நல்லா இருக்கணும், என்னென்ன ஃபியூச்சர்ல வருது அதெல்லாம் பார்ப்பாங்க. அது கொஞ்சம் ஏதாவது பேசுங்க சார். ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவேல காஞ்சிபுரம் லொகேஷன் வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். ஆமா, அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஹைவேல இருந்து ஒரு 700 மீட்டர்ல நம்ம சைட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மீனாட்சி காலேஜுக்கு பேக் சைடு. எஸ். ஓகே. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காஞ்சிபுரமோட பஸ் ஸ்டாண்ட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்க காஞ்சிபுரமோட ரயில்வே ஸ்டேஷனும் ஒரு 3.5 கிலோமீட்டர்ல நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி சைட் நியர்பைல அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோட டெவலப்மெண்ட் அதை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கோம். சைட்டு நியர்பைல ஒரு 4 to 5 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு சார். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், சைட் டு பேக் சைடு தான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 6.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் நம்ம சென்னையோட கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் சொல்லுவாங்க, பரந்தூர் ஏர்போர்ட். நம்ம சைட்டுக்கு பேக் சைடு தான் சார். எஸ். நம்ம ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்க்கும் நம்ம சைட்க்கும் பிட்வீன்ல தான் சென்னை டு பெங்களூர் 8-வே ட்ராக் போட்டிருக்காங்க. ஓகே. நம்ம பூந்தமல்லியோட மெட்ரோ இருக்குல்ல சார், ஆமா, பூந்தமல்லி மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க நீர்வளூர் ஹைவே வரைக்கும் நீர்வளூர்ல வருது, அங்கிருந்து டர்ன் பண்ணி பரந்தூர் போகுது. நீர்வளூர் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் தான் பாயிண்ட் இருக்கு. ஓகே. சைட்க்கு நியர்பைல ஒரு பரந்தூருக்கான பாயிண்ட்டும் இருக்கு, நீர்வளூருக்கான பாயிண்ட்டும் இருக்கு. இதை தாண்டி காஞ்சிபுரம் புது பஸ் ஸ்டாண்ட் நம்ம சைட்க்கு நியர்பைல தான் வரப்போகுது. ஒரு மெடிக்கல் காலேஜுக்கான ப்ரொபோசல் இருக்கு. ஃபியூச்சர் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல நீங்க ஒரு நல்ல டெவலப்மெண்ட், நல்ல பிரைஸ் அப்ரிசியேஷன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ இது ஒரு பக்கா சிட்டி இல்லையா, ஸ்மார்ட் சிட்டி. இப்போ காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே சென்னையை விட வந்து ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ வந்து காஞ்சிபுரத்துல நல்ல டெவலப்பிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு ஏஐ விஷுவலேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்பயே தெரியுது இந்த நகரம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து கம்ப்யூட்டர் நகரம் மாதிரி தோணும். சிட்டில என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்குமோ, என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ரா இருக்குமோ, அது ஆல்மோஸ்ட் சைட்ல இது கவர் பண்ணிடுவோம். சைட்ல இருக்கு நம்பர் தான். சார் இப்போ வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கேட்க போறேன். கண்டிப்பா. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து மக்கள் வந்து பார்த்து அவேர்னஸோட வந்து நம்ம இந்த சைட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா புக்கிங் வந்து ஈஸியா எடுக்கலாம் அப்படின்னு. நம்ம சேனல்ல ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து உண்மையை தான் வந்து எடுத்துன்னு போறோம் மக்கள் கிட்ட, மறைச்செல்லாம் எதுவுமே எடுத்துன்னு போறது இல்லை. இப்ப பரந்தூர் விமான நிலையம் பத்தி வந்து நிறைய டாக்ஸ் வந்து வெளியில போயின்னு இருக்கு. எந்த அளவுக்கு சார் அது வந்து பரந்தூர் விமான நிலையம் இங்க வர்றதுக்கான விஷயம் இருக்கு? ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப நல்ல கொஸ்டின் சார். என்னன்னா கஸ்டமர் சைட்லேயும் இந்த டவுட்ஸ் இருக்கு. பட் என்னன்னா ஏர்போர்ட் வருமா வராதான்னா 200% வரும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு சார். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டான ப்ராஜெக்ட். ஆல்ரெடி நமக்கு மீனம்பாக்கம் இருந்தது இல்லை, அது ஆல்மோஸ்ட் 1200 ஏக்கர்ஸ்ல தான் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம பிளான் பண்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5500+ ஏக்கர்ஸ்ல பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய கமர்ஷியல் ஃபிளைட்ஸ் தான் பாருங்க, கார்கோ ஃபிளைட்ஸ் தான் வரும். ஸோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த லொகேஷன் பிளான் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டி சைட்ல இருந்தும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு ரிக்வஸ்ட் போயிருக்கு, இதை கம்பல்சரி நமக்கு தேவை, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் 200% கம்பல்சரி வரும். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 2வது பெரிய ஏர்போர்ட்னா இப்போ இதுதான். கண்டிப்பா. ஸோ இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்வியல் ஆதாரம் வந்து கிடைக்குது. ஏன்னா நமக்கு இது ஒரு ஸ்மால் சைஸ் ஏர்போர்ட்டா இருந்தா ஜஸ்ட் பேசஞ்சர் பிளேஸ் படுத்துட்டு போயிடும், பண்ணிது அப்படி கிடையாது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 5000 ஏக்கர்ஸ்ல பண்ண போறதுனால இந்த கார்கோஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நிறைய பீப்புளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். இதுக்கெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய நேம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா சார். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத்தே இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான். ஃபினான்ஷியல் க்ரோத்தை வச்சு தான் நம்மளுடைய எக்கனாமிக்கே வந்து டெவலப் ஆகுது. ஓகே சார், சூப்பர் சார். கண்டிப்பா சார். இப்போ பின்னாடி வந்து அந்த கிரீனா வந்து ஒரு கவர்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அது ஸ்டோஃப் ஏரியா, அதை பத்தி கொஞ்சம். ஸோ அதுதான் நான் அந்த அமெடிஸ்ல சொல்லியிருந்தேன் சார். ஸோ அந்த ஜோன் தான் அது. ஸோ உங்களுக்கு அதில் கிரிக்கெட், ஃபுட்பால், பிக்கல் பால்கள் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் செட்டப் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ அதுக்கான ஆக்சஸ் தான். சூப்பர் சார். இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கும்பொழுது எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு எம்டி பிளேஸாக இருந்தது. இப்போ இந்த வீடு கட்டி வச்சிருக்காங்க, இதை பற்றி கொஞ்சம் பேசலாம். கண்டிப்பாக சார். நம்ம ப்ராஜெக்ட்ல பண்ண ஒன் ஆஃப் த சைட் தான் இது. ஸோ நம்ம சைட்ல பிளாட் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கஸ்டமர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது. ஓகே, அருமையாக இருக்குது சார், நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமரே வந்து அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. ஓகே சார். இப்போ நம்ம இந்த சைட்டுக்கான அப்ரூவ்டுலாம் சொல்லிட்டு சைட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெகா அப்ரூவ்ல பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ பேங்க் லோன் போகிற கஸ்டமர்ஸ்க்கு 80 to 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. மினிமம் ஒரு 2 lakh நம்ம டவுன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் இருந்தால் மட்டும் போதும். நம்ம பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா இல்லையா? கண்டிப்பாக சார். ஓகே, சூப்பர் சார். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நாங்கள் எந்த சைட்டுக்கு போனாலும் கூட ஃபர்ஸ்ட் வந்து அந்த சைட்டை பார்ப்போம். ஏன்னா ஒரு சினிமாவில் வந்து சைட்டுன்றது வந்து ஹீரோ அப்படின்னு சொன்னால் அந்த ஹீரோயினி வந்து ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் காம்பினேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் படம் ஹிட் ஆகும் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து ரேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி
ஏன்னா ரேட் வந்து நீங்கள் கம்மியாக தான் சொல்ல போகிறீங்க, அது எனக்கு தெரியும். இப்போ அப்ரிஷியேஷன்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ரேட்டுக்கு போயிட்டோம்னா மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. கண்டிப்பா சார். என்னன்னா அப்ரிசியேஷன்னா ஒரு கஸ்டமர் எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த லொகேஷன்ல ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜஸ் இருக்கா, ஆமா. இல்ல டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, அந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரி ஆமா. அப்படின்னு தான் பார்ப்பாங்க. போக்குவரத்து பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஹைவேலேருந்து வெறும் 70 மீட்டர் தான் நம்ம சைட் ஓகே. இருக்கு. சைட் கனியாபுரியில ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் இருக்கு, ஆமா. மெட்ரோ இருக்கு, எக்ஸ்பிரஸ் வே ட்ராக் இருக்கு, ஓகே. மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது. ஸோ அப்படின்ற பட்சத்துல ஒரு 3 to 4 இயர்ஸ்ல மினிமம் டபுள் த வேல்யூ ஷார்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா 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 சார். இதை தாண்டி என்னன்னா சைட்க்கு உள்ளேயும் நமக்கு இருக்குல்ல. இருக்கு. நமக்கு என்ன மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கு, அதை வச்சு தான் நமக்கு சைட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வில்லா கண்டிப்பா. பிளான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல என்ன மாதிரி இருக்குன்ற பிளான் வந்து அப்பதான் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ சைட்டும் நம்ம ஒரு 180 ஏக்கர்ல ஒரு 100+ கம்யூனிட்டிஸ் தான் டெவலப் பண்ணுவோம். ஓகே. ஸோ சைட்குள்ளேயும் சரி, சைட்க்கு வெளியும் சரி, அப்ரிசியேஷனுக்கு நீங்க யோசிக்க வேண்டியதே இருக்காது. இப்போ ஜென்ரலாகவே வந்து நம்ம இது மாதிரி ஒரு சைட்டில் பிளாட் வாங்கணும்னு இருக்கிற அந்த வாடிக்கையாளர் வந்து ஜென்ரலாகவே பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு சரவணா ஸ்டோர் இங்கே வந்துருச்சா, அப்போ இங்கே வந்து பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருக்க கண்டிப்பா. போகிறாங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. டிமாண்ட் இருக்கும். இப்போ வந்து ப்ராப்ஸில் பார்க்குறாங்க. ப்ராப்ஸில் எங்கே வந்து சைட்டு போட்டிருக்காங்களோ கண்டிப்பா சார். கண்டிப்பாக வந்து ஒரு டெவலப்டு ஏரியாவில் தான் போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ அந்த தாட்டின் அடிப்படையில் பார்த்தாலும் அதுவும் இல்லாமல் ரேட்டும் வந்து கொஞ்சம் கணிசமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் பொழுது ரேட் வந்து நார்மல் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க, நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க, ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த ரேட்டை நானும் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு விருப்பப்படுறேன். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் போட்டிருக்கீங்க? ஸ்கொயர் ஃபீட் இங்க மார்க்கெட் ரேட் நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, விசாரிச்சிருக்கீங்க போல நிறைய பிரைஸ் போயிட்டு இருக்கு சார். கண்டிப்பா. நம்ம ஆக்சுவலா இந்த பிரைசிங் கொடுத்துட்டு வந்து 2490 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதுல வந்து ஃபேஸ் 2 வந்து சைட் லான்ச் பண்றோம் சார். ஓகே. ஸோ அஃபிஷியல் லான்ச் போகுது கமிங் ஜூன் 2021 வந்து நம்ம சைட் லான்ச் பண்றோம். லான்ச் பண்ணுறோம். ஜூன் 2021. 21. இதுல என்னன்னா இப்போ நம்ம கோட் பண்ண பிரைஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டாவே 2199 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஓ சூப்பர். அதாவது 2199 ரூபா தான் சார். இதை தாண்டி கஸ்டமர்ஸ்க்கு சாபூத்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆஃபர். சார் அது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவல். ஏன்னா ஏற்கனவே ப்ராப்ஸில் நாங்கள் நிறைய இடம் போயிட்டு ஷூட் பண்ணும்பொழுது இந்த ஆஃபர் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். அது என்னன்னா ஷாபு 3 என்னன்னா வந்து அதில் ஒரு 3 ஆஃபர் வரும். ஓகே. ஸோ மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு ஓகே 3 இஎம்ஐ நம்ம ஃப்ரீ பண்ணிடுறோம். ஓகே. 30,000 ரூபா ஒருத்தருக்கு கிஃப்ட் வச்சு கொடுக்குறோம். ஓ சூப்பர். இதெல்லாம் தாண்டி ஹைலைட்டா 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக கொடுக்கும். ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. எஸ். ஸோ நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ மக்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசிடுறேன். கண்டிப்பாக. இப்போ அந்த ஆஃபர் ஷாபு 3 ஆஃபர் வந்து என்னுடைய புரிதலில் பாருங்கள், அதை கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 30 அடி வந்து கம்பெனி வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயில் போவீங்க, லோனில் போவீங்க பெரும்பாலும். அதில் வந்து 3 இஎம்ஐ வந்து கம்பெனியை வந்து கட்டி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 30,000க்கு ஒரு வவுச்சர் ஒன்று கொடுக்குறாங்க. சூப்பரான ரேட். ஆமாம், சூப்பரான ஆஃபர் சார். சூப்பர் சார். தேங்க்யூ. கண்டிப்பாக சார். சார் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த சைட் பற்றி எல்லா ஹைலைட்ஸும் வந்து சொல்லிட்டீங்க. அண்ட் வந்து வெளியில் வந்து இருக்கிற ஹைலைட்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்ரிசியேஷனை பற்றியும் வந்து 5 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கீங்க, 5 டெவலப்மெண்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு. இப்போ ஏதாவது இன்னும் மக்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வர மாதிரி ஏதாவது ஒரு தகவல் இருக்கா சார் உங்ககிட்ட? கண்டிப்பா சார். என்னன்னா வந்து இப்போ நான் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்க்குறேன். ஸோ நான் ஒரு நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் பார்க்குறேன். இது என் குழந்தைக்காக பார்க்குறேன். நிறைய பேரோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். சார் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு என் பசங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நான் ஒரு நல்ல ஜோனில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபியூச்சரில் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம பிளான் பண்ணுறோம்னா இந்த ப்ராஜெக்ட் பர்சனலாக சொல்லணும்னா ஆப்டாக இருக்கும். ஏன்னா ஹைவேலேருந்து நியர்பை ப்ராஜெக்ட், நல்ல டெவலப்பிங் ஏரியா லொக்கேஷன். நீங்கள் ஜென்ரலாகவே எடுத்தீங்கன்னா டெவலப்பிங் ஆகிற சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நம்பரில் நமக்கு டாப் 3ல காஞ்சிபுரம். நல்ல டெவலப்பிங், நல்ல அப்ரிசியேஷனில் வந்துட்டு இருக்க ப்ராஜெக்ட், நல்ல சிட்டி கூட. ஸோ நான் ஃபியூச்சர் பார்க்குற ஒரு 3 to 4 இயர்ஸில் என் ப்ராஜெக்ட் என் ஃபேமிலிக்கு என்னவா இருக்குன்னா மினிமம் டபுள் த வேல்யூ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு 12 சேர்த்து வைக்கிறதோ இல்லை வேறு எதாவது சேர்த்து வைக்கிறத விட ஒரு லேண்ட் வாங்கி வைக்கிறது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஃபியூச்சருக்கு. ஏன்னா லேண்டை பொறுத்த வரைக்கும் லோ இன்வெஸ்ட்மெண்ட், ஹை ப்ராஃபிட். இதை தாண்டி ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மி. இப்போ கோல்டு போறோம், அது டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பீக் போச்சுன்னா நம்ம ப்ராஃபிட். நம்மளுடைய திருடின் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கோல்டு இதெல்லாம் திருடவே முடியாது. அதுவும் நீங்க ஒரு டெவலப்பர் கிட்ட வந்து வாங்குறீங்க அப்படின்னும் போது டைட்டில் நம்ம யோசிக்க வேண்டியது கிடையாது. ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி தான். நம்ம லேண்ட் என்ன வாங்குறோமோ அதுல ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட கம்மி இல்லாம எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அதை எடுத்துக்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்கான அந்த கொஸ்டின் மார்க் வந்து ரொம்ப கம்மி. நம்ம ரிஸ்க் கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம அப்ரிஷியேஷன் ஆக சொல்ல நல்ல வேல்யூ போகும். ஸோ ஜென்ரலாக இப்போ நீங்க பேசும்பொழுது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்து, சமீபத்தில் பேப்பர்ல வந்து ஒரு அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு வந்து நகையை காட்டிலும் நான் ஒரு நிலமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எந்த அளவுக்கு ஃபியூச்சர் திங்கிங் பாருங்க.
ஸோ இந்த இந்த பொண்ணுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த பொண்ணோட வாரிசுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவே ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த திங்கிங் கண்டிப்பா தான் இப்ப மேக்ஸிமம் நாங்க நான் நீங்க எனக்கு சொன்னதில்ல, ஃபர்ஸ்ட்டே சொல்றேன். பட் அந்த நியூஸ் பேப்பர் நீங்க சொல்றீங்க. ம். என்னன்னா, நாளைக்கு ஃபியூச்சர்ல அவங்க அப்பா அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க சொல்ல, எந்த ஒரு திங்கிங் இல்லாம, ஓகே என் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத வச்சு அவங்க லைஃப் ரன் பண்ருவாங்க. அது அவங்கள சேஃப்கார்ட் பண்ணி பண்ற கண்டிப்பா. பிளான்ல இருக்காங்க. ம். ஸோ அதுக்கு தான் என்ன ஒண்ணு அவங்க வேற ஏதாவது ஒரு லாங்கா ஒரு இடத்துல போய் வாங்குறத வாங்குறத விட காட்டிலும் ஒரு ப்ராப்சல் கம்பெனில வந்து வாங்குனா கண்டிப்பா ஸோ சார். நம்ம டபுள் பெனிஃபிட்ஸ் வாங்குறோமா இருக்கும். இல்லையான்றது முக்கியம் இல்ல. அத எங்க யார்கிட்ட வாங்குறோம்ங்கிறது ரொம்ப அதுதான் முக்கியம். அதுதான் அதுதான் பாயிண்ட். ஓகே கண்டிப்பா. ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க் நன்றி சார். கண்டிப்பா சார். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆர்காடியா ஏரோசிட்டி இந்த சைட்டை பற்றி எல்லா விவரங்களையும் வந்து நம்ம வந்து கேட்டுட்டோம். மக்களை இந்த ப்ராப்சல் கம்பெனி நிறைய இடத்துல சூப்பர்பான வந்து சைட்டுகளை ஆன் ரோடு ப்ராஜெக்டில் வந்து வழங்கி வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ப்ராப்சல்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து இப்போ ஆஃபர்ஸ் தான் இப்போ ஞாபகம் வருது. சமீபத்தில் வந்து நெத்திடி ஆஃபர்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாபு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய விளையாட்டை முன்னிறுத்தி ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் கொடுப்பாங்க இது மாதிரியான ஆஃபர்ஸ்? ப்ராப்சல் கம்பெனியில் மட்டுமே இது சாத்தியமாகும். ஸோ ப்ராப்சல் கம்பெனிக்கு நீங்கள் வாங்க, உங்களுடைய கனவு மணியை நினைவாக்கி கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரியான சூப்பர்பான ஒரு சைட்டு நல்ல பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வந்து உங்களுடைய வீட்டுமனை கனவு எங்களுடன் சாத்தியமாகும்.